வருஷமா லேப்டாப் கொடுக்கல. நாங்க டேப் குடுக்கறதா லேப்டாப் குடுக்கறதான்னு யோசிச்சிட்டு இருக்கோம். தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கு. லேப்டாப் திட்டம் தொடங்கப்பட்ட போது முதல்ல கொடுக்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கு தான். +1 +2 மாணவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. யாரு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 செப்டம்பர்ல கொடுக்க தொடங்கியது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தான். நீங்க சொல்வது போல திமுக உண்மையிலேயே வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அல்லது மக்கள் மேல எங்களுக்கு பற்று இருக்கு, மாணவர்கள் மேல பற்று இருக்கு அப்படின்னா அவர்களும் பள்ளி மாணவர்களிடம் தொடங்கி இருக்கலாமே. ஏன் 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு தொடங்குறாங்க? அப்ப உறுதியாக 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு வாக்கு இருக்கும், அவங்க ஓட்டு போடுவாங்க. நமக்கு இந்த ஓட்டை நம்ம 20 லட்சம் இளைஞர்கள், ஏன்னா ஏதோ உதயநிதி அவர்கள் எல்லாம் வைத்து எவ்வளவோ இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஆனா களம் நிச்சயமாக இளைஞர்கள் ஓட்டு கொஞ்சம் கூட விழாதுங்கிறதா நிதர்சனமா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு, அப்ப 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்து அந்த வாக்குகளை வாங்குவோம். இப்ப தோத்து போயிடுவோம்ங்கிற தோல்வி பயம் வரும்போது இந்த 17 லட்சம் பெண்களுக்கு கொடுப்போம். இந்த திட்டத்தை நம்ம கொண்டுட்டு வரோம். இது எல்லாமே தேர்தல் கணக்குக்காக செய்வதுதான் என்பது இல்ல. இது எப்படி நீங்க தேர்தல் கணக்கு சொல்ல முடியும் என்னோட கேள்வியா இருக்கு. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் எதுவும் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம், எந்த திட்டங்கள் வேணா கொண்டு வரலாம். அப்படின்னா நீங்க ஒரு ஆட்சிக்கு 2 வருஷம் மட்டும் தான் நீங்க திட்டம் அறிவிக்கணும், அடுத்த 3 ஆண்டு அறிவிக்க கூடாது. அடுத்த 3 ஆண்டு அறிவிச்சா தேர்தலுக்காக அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் தெல்ல தெளிவாக கேட்கிறேன். இதற்கு நீங்க திமுகவை சேர்ந்தவர்கள் பதில் வாங்கி கொடுங்க. முதல்ல ஒரு திட்டம் தொடங்கி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 9 லட்சம் பேர் கொடுக்க தொடங்கினாங்க. நீங்க முதல்ல இப்ப கொடுக்கிறோம், நாங்க 10 லட்சம் பேர் கொடுக்க போறோம், 20 லட்சம் பேருக்கு மொத்தமா கொடுக்க போறோம் நீங்க தொடங்குறீங்க. ஆனால் கல்லூரி 3ஆம் ஆண்டுக்கு தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் இந்த ஆண்டு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கே போயிடுவாங்க. இந்த திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அந்த பள்ளியில படிக்கும் போது ஒரு வசதி படைத்த மாணவர்களுக்கு தான் லேப்டாப்லாம் சொந்தமா இருந்துச்சு, அது ஏழை எளிய மாணவர்களிடம் இருக்கணும், அவங்க கல்வித்திறன் மேம்படணும், அவங்க அறிவுல சிறந்தவர்களாக கல்லூரிக்கு போகும்போது அவர்களுக்கு சமமான மாணவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். புரியுதா உங்களுக்கு? இந்த எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இவர்களுடைய வெளிச்சத்துக்கு வருது, இவங்களோட உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வர்றதுதான் இதை நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன் பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கல? அதற்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. அதற்கு விளக்கம் கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க விளக்கம் கொடுங்க. இந்த திட்டம் இப்படிதான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சு, நீங்க இப்ப மாத்துறீங்கன்னா அப்ப வாக்குக்காக மாத்துறீங்கிறத நாங்க உறுதியா தெரியுது. பெண்களையும் எப்படியாவது 1000 ரூபாய் கொடுத்தா, நீங்க 1000 ரூபாய் சொல்லிட்டு இந்த வெல்லும் பெண்கள்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துறீங்க. வெல்லும் தமிழ் பெண்களா? நான் சொல்லவா யாரு வெல்லும் தமிழ் பெண்கள்னு? இன்னைக்கு டாஸ்மாக்ல 24 மணி நேரம் மது தட்டுத்தடங்கள் இல்லாம கிடைக்குது, கள்ள சாராயமும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தோட குடும்ப தலைவன் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். குடி நோயாளிகள் அதிகமான காலகட்டம் இந்த 4 வருஷம், போதைப் பொருள் அதிகமான காலகட்டம் இந்த 4 வருஷம்.